ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடலைப்பருப்பு வந்து வாயுன்றதுனால பூண்டு நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து 5லேருந்து 6 பூண்டு, உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் 2 பூண்டு எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இதில் நான் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக 5 விசில் போட்டு எடுத்தோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக நமக்கு பூ மாதிரி வெந்து கிடச்சிரும். ஸோ இப்போ வாங்க இதை நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். ஸோ இந்த கடலைப்பருப்பு நம்ம வந்து ரெடியாக நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த கூட்டு வந்து ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. அடுத்ததாக நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்கிறேன். இதில் 2 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாவும் நான் முழுசாக சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம வந்து நல்லா ஒரு கத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கிடச்சிதுன்னா ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த சீரகம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரோமா கிடைக்கும் இந்த பொரியலுக்கு. ஸோ நல்லாயிருக்கும் சீரகம் சேர்க்கும்போது. ஸோ இது நல்லா வதங்கி வரும்போது நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இப்போது ஸோ வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து காய்கறியை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் 1/4 கிலோ போல் கேரட்டை நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கிறதுனால ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். மேபி நமக்கு உப்பு சரியில்லைன்னா கடைசியாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போது வதங்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்து இந்த கேரட் நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, கடலைப்பருப்பு, அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா பூ மாதிரி மலர்ந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு இருக்கணுங்க பருப்பு, ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. ரொம்ப மசிஞ்சிட்டாலும் வந்து ஒரு மாதிரி பருப்பு மாதிரி சாம்பார் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கேரட் வந்து ஒரு 50% நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகாய் வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். இதில் ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த 1/4 கிலோ கேரட்டுக்கு இந்த 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். காரமே இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ தேங்காய் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் வந்து ஒரு சில்லு தேங்காயை வந்து நல்லா பூ மாதிரி நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு பூ மாதிரி அரைச்சிக்கலாம். கேரட் நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த கடலைப்பருப்பும் கேரட்டும் நல்லா சேர்ந்து ரெண்டுமே வந்து நல்லா ஒரு கூட்டு பக்குவத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். வேகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இதை வந்து நம்ம மூடி போட்டு இப்போ வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இது கூட நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பூவை வந்து இதில் சேர்த்துட்றேன்.
இந்த தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பில் போட்டால் போதுங்க. பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கூட்டு ரெடி ஆகிடும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கெட்டியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் அப்படியே இறக்கிடலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கேரட் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் தோசை, இட்லி, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே எம்மியாக இருக்கும். இந்த கேரட் கூட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதே மெத்தடில் எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோனுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.